தமிழ்நாட்டில் கடந்த 15 ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அந்த அநீதியை களைந்து இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி சென்னையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையில் டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 12 கோரிக்கைகள் தொடர்பாக தொடக்க கல்வித்துறை ஆணைகள் வெளியிட வலியுறுத்தியும் கடந்த சில ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு உரிமையை மீண்டும் வழங்கிட வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் மாணவர்களுடைய கற்றல் திறனை பாதிக்கக்கூடிய வகையில் ஆசிரியர்களுடைய கற்பித்தல் பணியை பாதிக்கக்கூடிய வகையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என்கிற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. தகுதி தேர்வு தேவையில்லை என்பதை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவாக அறிவித்து நீதிமன்றத்தில் தெரிவித்திட வலியுறுத்தியும் இப்படி எங்களுடைய 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பிலே தொடர் போராட்ட நடவடிக்கைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக வருகிற ஜூலை 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள் சென்னையில் பேராசிரியர் அன்பழகனார் ஒருங்கிணைந்த கல்வி வளாகம் என்று சொல்லக்கூடிய டிபிஐ வளாகத்தை மாநிலம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை திரட்டி எங்களுடைய 31 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடுமையான தொடர் முற்றுகை போராட்டத்தை நடத்துவதென இன்றைய டிட்டோஜாக்கினுடைய மாநில ஆலோசனை கூட்டமானது முடிவு செய்திருக்கிறது. எனவே எங்களுடைய போராட்டம் என்பது எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொடக்க கல்வி ஆசிரியர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு மாநில டிட்டோஜாக் உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில டிட்டோஜாக் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.